தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தகப்பனும் மகனும் நல்ல பாசமுள்ள நண்பர்களாக இருந்தார்கள். மகன் வளர வளர நண்பர்களும் உலக சிநேகமும் அதிகமானதால் தகப்பனை மதியாமலும் தகப்பனிடம் அன்பை செலுத்தாமலும் நண்பர்களின் சிநேகத்தை நாடி சென்றார். தகப்பனும் பல முறை கண்டித்தும் திட்டியும் பலன் இல்லாததினால் மகனின் நண்பர்களிடம் தன் மகனிடம் சேர வேண்டாம் என்று கூறினார். மகன் மறுபடியும் தம்மிடம் திரும்பி வருவான் என்றும் அவர் மனதில் தீர்மானித்திருந்தார். மகனோ தன் தகப்பன் தன்னை தன் நண்பர்களிடம் அவமானப்படுத்துகிறார் என்று நினைத்து மறுபடியும் தகப்பனுக்கு விரோதமான காரியங்களை அதிகமாக செய்து தகப்பனை விட்டு மன ரீதியாக வெகு தூரம் சென்று தகப்பனை மதியாதவனாகவும் தகப்பன் முகத்தை பாராதவனாகவும் சென்று விட்டான். இப்படிதான் இன்றும் உண்மையான தகப்பனின் தாயின் அன்பை விட்டும் நம்மை நேசித்து சிட்சிக்கிற பரலோக தேவனின் அன்பை விட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பரலோக தேவன் நம்மை சிட்சித்ததும் தண்டித்ததும் மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து நம்மை கஷ்டப்படுத்தியதும் துக்கப்படுத்தியதும் பல வேதனைகளை கொடுத்து மனிதர்கள் நம்மை கைவிடும்படியும் விட்டு விலகும்படியும் செய்தது பாவியாகிய நம்மை தம்மிடம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. நாமோ கடவுள் என்னை கைவிட்டார் மறந்தார் என்று புலம்புகிறோம். உண்மையாகவே கடவுள் நம்மை தம்மிடம் சேர்த்து கொள்ளவே பல பாடுகளை நமக்கு அனுமதித்தார் என்பதை புரிந்து கொண்டு தேவ சிறகின் நிழலில் கீழ்ப்படிந்து சுகமாய் வாழுவோம். God bless you.